بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்களாகும். இந்த அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய காரியங்களில் உள்ள காரியம்தான் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வது. மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வது அடியானுடைய ஈமான் சோதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடியான் உண்மையாளனாக இருக்கின்றானா அல்லது பொய் உரைக்கக்கூடியவனாக இருக்கின்றானா என்று பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இந்த மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வது இருக்கிறது. அதே போல அடியார்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்களா, சந்தேகத்தில் உள்ளவர்களில் யார் உறுதியாக மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பிரித்து அறிவிக்கக்கூடியதாக மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளும் காரியம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இது வேதமாகும். லா ரைப ஃபீஹ், இந்த குர்ஆனில், இந்த வேதத்தில் அறவே சந்தேகம் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சம் கொண்டவர்களுக்கு இந்த குர்ஆன் நேரான பாதையை காட்டுகிறது. அல்லதீன யுமினூன பில் கைப், இறைச்சம் கொண்டவர்கள் எப்படியான மக்கள் என்றால் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வதில் அடியான் மீது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது ஹவுத், நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தடாகத்தை கொண்டு நம்பிக்கை கொள்வது. ஹவுத் என்பது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கௌசர் என்ற நபி அவர்களுக்கு வழங்கப்படும் ஆற்றிலிருந்து வலிந்து ஓடி நிரம்பக்கூடிய ஒரு தடாகம்தான் ஹவுத் என்ற தடாகமாகும். இந்த தடாகத்தில் மூமின்கள் தாகத்தால் கஷ்டப்படக்கூடிய சமயத்தில் இந்த ஹவுத் என்ற தடாகத்தில் தண்ணீர் அருந்துவதற்காக வருவார்கள். எப்போது என்று சொன்னால், சூரியன் தலைக்கு அருகாமையில் நெருங்கி வந்த பிறகு கியாம நாளில் நடைபெறக்கூடிய பெரும் அமளிகளில் ஒன்றான சூரியன் தலைக்கு அருகாமையில் வரக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பிறகு மனிதன் கடும் தாகத்தால் சோதனைக்குள்ளாக்கப்படுவான். மூமினான மக்கள் அந்த தாகத்திலிருந்து தனித்துக் கொள்வதற்காக வேண்டி, தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி வரக்கூடிய ஒரு தடாகம்தான் ஹவுத் என்ற தடாகமாகும். ஹவுத் என்பது கௌசர் கிடையாது. கௌசர் வேறு, தடாகம் ஹவுத் என்பது வேறு. கௌசர் என்பது சொர்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு நஹர், ஒரு ஆறாகும். அல்லாஹு தஆலா நபி அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக, நபி அவர்கள் மீது கருணை கொண்டு, இந்த உம்மத்தார்கள் மீது இரக்கம் கொண்டு நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு அன்பளிப்பு தான் கௌசர் என்ற ஆறாகும். அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடியதாகும். அல்லாஹ் கூறுகிறார், இன்னா அஅதைனாகல் கௌசர், நிச்சயமாக நபியே உமக்கு கௌசரை கொடுத்தோம். கௌசர் என்ற சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறை உமக்கு நாம் கொடுத்தோம். இதற்கு இன்னொரு அர்த்தத்தையும் அறிஞர்கள் கூறுகிறார்கள், அதிகமான நன்மைகளை நபியே உமக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கௌசர், இந்த கௌசரில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் ஹவுதில் விழக்கூடிய தண்ணீராகும். ஹவுத் என்பது தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு தடாகமாக இருக்கிறது. இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசர் என்ற அந்த ஆற்றை பற்றி கூறுகிறார்கள். கௌசர் என்பது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறாகும். அல்லாஹு தஆலா, என்னுடைய ரப் அஸ்ஸ வஜல்
சொர்க்கத்திலே அந்த ஆற்றை எனக்கு கொடுப்பதாக வாக்களித்துள்ளான். அலைஹி ஹவுத், அந்த ஆற்றிலிருந்து வழிந்தோடக்கூடிய தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அதுதான் ஹவுத் என்பதாகும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கௌசர் என்ற இந்த ஆறானது அல்லாஹுடைய தூதருக்கு மட்டும் பிரத்யேகமாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வெகுமதியாகும். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கௌசர் என்ற ஆற்றை பற்றி விவரிக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பைனமா அன அஸீரு ஃபில் ஜன்னah, மிஅராஜுடைய அந்த இரவிலே பயணத்திலே சொர்க்கத்தில் நான் நடந்து சென்ற போது ஒரு ஆற்றை நான் கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த ஆற்றினுடைய இரு ஓரங்களிலும் முத்துக்கள் பதிக்கப்பட்ட கும்பாக்கள் இருந்தன, கலம்பங்கள் இருந்தன. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்டேன், மா ஹாதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இது என்ன நதி, இது என்ன ஆறு என்பதாக நான் கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், ஹாதல் கௌசர், இதுதான் கௌசர் என்ற ஆறாகும். அல்லது அதாக ரப்புக், இந்த ஆற்றை தான் உம்முடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆற்றினுடைய மண் அல்லது அந்த ஆற்றினுடைய அந்த நறுமணத்தை பற்றி கூறும்போது, மிஸ்குன் அஸ்ஃபர், மிக அதிக கஸ்தூரினுடைய நறுமணத்தை கொண்டதாக அந்த ஆற்றினுடைய மண் அல்லது அந்த ஆற்றினுடைய வாசனை இருந்தது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இதை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹவுது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு தடாகமாகும். இதே போல ஏனைய நபிமார்களுக்கும் ஹவுது இருக்கின்றது, ஏனைய நபிமார்களுக்கும் ஹவுது இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லிகுல்லி நபியின் ஹவுதா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நீர் தடாகம் உண்டு. வஇன்னஹும், ஒவ்வொரு நபிமார்களும் யதபாஹவுன அய்யுஹும் அக்ஸரு வாரிதா, அவர்களுடைய நீர் தடாகத்தில் அதிகமான மக்கள் வருவதை கொண்டு பெருமிதம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நான் ஆதரவு வைக்கிறேன், அனைத்து நபிமார்களை விட என்னுடைய நீர் தடாகத்திற்கு வரக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவினர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை தான் ஹவுத் என்பது இப்போதும் அது இருக்கிறது என்ற நம்பிக்கையாகும். இப்போதும் இருக்கிறது. உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இன்னி வல்லாஹி, நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லஅன்துரு இலா ஹவுதி அல்ஆன், இப்போது என்னுடைய அந்த தடாகத்தை, தண்ணீர் தடாகத்தை நான் பார்க்கிறேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலும் மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மா பைன பைத்தி வ மின்பரி, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மின்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடமாகிறது ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்தில் உள்ள பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும். வ மின்பரி அலா ஹவுதி, என்னுடைய இந்த மின்பர் மேடையாகிறது என்னுடைய தடாகத்திற்கு மேலாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹவுத், இந்த தடாகத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு விவரிக்கிறார்கள். ஹவுதி மசீரத்து ஷஹ்ரின், என்னுடைய அந்த தடாகமாகிறது அது 1 மாத தூரமாகும். மாஉஹு அபியது மினல் லபன், அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாலை விட மிக வெண்மையானதாகும், பாலை விட மிக வெண்மையான நீராகும். வரீஹுஹு, அந்த தடாகத்திலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் அத்யபு மினல் மிஸ்க், கஸ்தூரியை விட மிக நறுமணம் மிக்கதாகும். வகீஸானுஹு, அதில் இருக்கக்கூடிய கிண்ணங்கள் கனுஜூமி ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்று இருக்கும். மன் ஷரிப மின்ஹா, அந்த ஹவுதில் இருந்து யார் தண்ணீர் குடிப்பாரோ, ஃபலா யஸ்மஉ அபதா, ஒருபோதும் அவர் தண்ணீர் தாகம் அடைய மாட்டார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தினர்கள்
நபியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த தடாகத்தில் ஹவுதில் தண்ணீர் அருந்துவதற்காக வருவார்கள். மூமினான மக்கள் அந்த தடாகத்திலிருந்து என்ன செய்வார்கள்? தண்ணீரை அருந்துவார்கள். அவர்களுக்கு தண்ணீர் புகட்டப்படும். எப்படியான மூமினான மக்கள் என்று சொன்னால், அல்லாஹுவை வணங்குவதில் இஹ்லாசுடன் உள்ள தூய்மையுடன் ஈடுபட்ட மக்கள், உள்ள தூய்மையுடன் வணங்கிய மக்களுக்கு தான் அதில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பேருக்காக, முகசுதிக்காக, மற்ற மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தவர்களுக்கு அந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் அருந்த முடியாது. அதே போல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணை வைப்பு செய்தவர்களும் அந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் அருந்த முடியாது. இணை வைப்பு செய்யாமல், பேருக்காக புகழுக்காக வணக்க வழிபாடுகளை செய்யாமல் அல்லாஹுக்காக மட்டும் இஹ்லாசுடன் செய்த மக்கள்தான் அந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் அருந்த முடியும். அதே போல அனாச்சாரங்கள், பிதஅத்துகள் செய்யாமல், இந்த மார்க்கத்திலே புதிய புதிய விஷயங்களை ஏற்படுத்தாமல் அல்லாஹ்வை வணங்கிய அந்த மக்கள் தான் அதிலிருந்து தண்ணீர் அருந்த முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, தரிது அலைய உம்மத்தி அல் ஹௌத, என்னுடைய சமூக மக்கள் தடாகத்தில், அந்த தடாகத்தில் தண்ணீர் அருந்துவதற்காக வருவார்கள். வஅன அஸூது நாஸ அன்ஹு, நான் ஏனைய சமூக மக்களை அந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் அருந்துவதிலிருந்து அவர்களை நான் விரட்டுவேன். ஏனைய சமூக மக்கள், ஏனைய நபிமார்களுக்கு உண்டான சமூக மக்களை அந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் குடிப்பதை விட்டு நான் தடுப்பேன், அவர்களை பத்துவேன். எப்படி ஒரு ஒட்டகம் தன்னுடைய ஒட்டக மந்தையில் மற்றவருடைய ஒட்டகம் வந்து சேரும் போது விரட்டப்படுமோ, அதே போல நான் என்ன செய்வேன்? என்னுடைய தடாகத்தில் வேற நபிமார்களுக்கு வேற நபிமார்களுடைய உம்மத்து மக்கள் வருவதை நான் என்ன செய்வேன்? தடுப்பேன் என்பதா சொல்லிவிட்டு நபி அவர்கள் இவ்வாறு சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அத்தஅரிஃபுனா, எங்களை அப்போது அறிவீர்களா? எத்தனையோ மக்கள் வருவாங்க, அப்ப ஏனைய உம்மத்தினர்களை அறிந்து அவர்கள் என்ன செய்வீர்கள்? தண்ணீர் குடிக்க விடாமல் தடுப்பீர்கள். நாங்கள் வருவதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் நீங்கள் அறிவீர்களா என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் லக்கும் சீமா, ஆம், உங்களை நான் அறிந்து கொள்வேன், உங்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கும் என்பதாக கூறிவிட்டு, லைஸத் கஅஹதின் கைரிக்கும், உங்கள் அல்லாத ஏனைய சமூக மக்களுக்கு அந்த அடையாளம் இருக்காது, அந்த அடையாளம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதாக சொல்லி அந்த அடையாளத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள். தரிதூன அலைய குர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் உது, உது செய்த அடையாளத்தினால் முகங்களும் தலைகளும் கைகளும் கால்களும் வெண்ணிறமாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வருவீர்கள். இந்த உம்மத்தினுடைய அடையாளம் என்ன? உது செய்தன் காரணமாக முகங்களும் தலைகளும் கைகளும் கால்களும், உது செய்வதற்காக நாம் கழுவக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாம் வெண்மையாக என்ன செய்யும்? வெண்மையாக மிளிர்ந்து கொண்டிருக்கும். அந்த நிலையில் நீங்கள் வருவீர்கள், அதை வைத்து நான் அறிந்து கொள்வேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பிறகு தொடர்ந்து கூறுகிறார்கள், இந்த நிலையில் அங்கு தண்ணீர் அருந்துவதற்காக என் உம்மத்தை சார்ந்த ஒரு சாரார் வரும்போது அவர்கள் தடுக்கப்படுவார்கள். ஏன் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள்? அவர்களின் உம்மத்தை சார்ந்தவர்கள், அவர்களை நீங்கள் தண்ணீர் அருந்து விடுங்கள் என்று நான் சொல்வேன், என்னுடைய ஷஃபா பரிந்துரை என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. மாறாக நான் அல்லாஹ்விடத்தில் சொல்வேன், யா ரப், என்னுடைய இறைவா, ஹாஉலாஇ மின் அஸ்ஹாபி, இவர்கள் என்னுடைய தோழர்கள், இவர்கள் என்னுடைய தோழர்கள், ஏன் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்பதாக நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது மலக், ஒரு வானவர் எனக்கு பதிலளிப்பார். அந்த வானவர் சொல்வார், முஹம்மதே, வஹல் தத்ரி மா அஹ்தஸு பஅதக், உமக்கு தெரியுமா, உமக்கு பின்னால் இந்த மக்கள் புதிதாக இந்த மார்க்கத்தில் எதை உருவாக்கினார்கள் என்பது உமக்கு தெரியுமா என்பதாக அந்த வானவர் பதில் கூறுவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நினைத்து பாருங்கள், யார் யாரெல்லாம் இந்த உம்மத்திலே நபி அவர்கள் கற்றுத்தராத அனாச்சாரங்களை செய்வார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத, சஹாபாக்கள் செய்யாத புதிய புதிய காரியங்களை வணக்கமாக கருதி செய்வார்களோ, அவர்கள் ஹவுதில் தண்ணீர் அருந்துவதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மற்ற அறிவிப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அன ஃபரத்துக்கும் அலல் ஹவுத்,
அந்த தடாகத்தில் உங்களுக்கு முன்னாலே சென்று உங்களை நான் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றேன். யார் அந்த தடாகத்திலிருந்து தண்ணீரை குடிப்பாரோ அவர் ஒருபோதும் தாகம் கொள்ள மாட்டார், அவருக்கு தாகம் ஏற்படாது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் தொடர்ந்து, லயரிது அலைய அக்வாமுன் ஆரிஃபுஹும், அந்த தடாகத்தில் தண்ணீர் அருந்துவதற்காக ஒரு மக்கள் வருவார்கள், அவர்களை நான் அறிந்து கொள்வேன். வயரிஃபுனி, என்னையும் அவர்கள் அறிவார்கள். ஆனால் சும்ம யுஹாலு பைனி வ பைனஹும், அவர்களுக்கும் எனக்கு மத்தியில் அங்கு தடை ஏற்படுத்தப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தடாகத்தில் மூமின்கள் மட்டும்தான் தண்ணீர் அருந்த முடியும். முஷ்ரிக்கீன்களால் தண்ணீர் அருந்த முடியாது. முனாஃபிகீன்களால் அந்த தடாகத்தில் தண்ணீர் அருந்த முடியாது. பித்அத் செய்யக்கூடிய புதிய புதிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாலும் அந்த தடாகத்தில் தண்ணீர் அருந்த முடியாது. எனவே நம்முடைய வணக்கங்களை அல்லாஹுக்காக செய்யக்கூடிய முகசுதி இல்லாத உள்ள தூய்மையுடன் செயல்படக்கூடிய வணக்கங்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், மார்க்கத்தில் இல்லாத நிறைய சடங்கு சம்பிரதாயங்களை நம்முடைய மக்கள் என்ன செய்கிறார்கள், ஊர்களிலே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான சடங்கு சம்பிரதாயங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மக்களையும் அப்படியான சடங்கு சம்பிரதாயங்களை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த ஹவுதிலே தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.